to Joshalia Lifestyle. இன்னைக்கு நம்ம பர்பிள் யாம் porridge அதாவது ஹெல்தியான ராஜவள்ளி கிழங்கு கூழ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ராஜவள்ளி கிழங்கு 1 கிலோ எடுத்திருக்கேன். அதை தோல் சீவிட்டு வச்சிருக்கேன். பாருங்க எவ்வளோ அழகா பர்பிள் கலர்ல இருக்குன்னு. இதை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை கண்டிப்பா 3 தடவை அலசிடணும். இது 3 தடவை அலசினதுக்கு அப்புறமா இதை நம்ம குக்கர்ல சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். மூடி வேக வச்சுக்கலாம். 3 விசில் வரட்டும். அதுக்குள்ள நம்ம தேங்காய் திருகி வச்சுக்கலாம். 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். இதை திக்கான பாலா எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ 3 விசில் வந்தாச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா வெந்திருக்கு. இந்த தண்ணியும் எவ்வளோ பர்பிள் கலராக இருக்கு பாருங்க. இதையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். மிக்சியில் ஊற்றி அடிச்சிடலாம். ஆறியாச்சு. ஆறினதுக்கு அப்புறம் இதை நம்ம ஒரு மிக்சியில் சேர்த்துடலாம். இந்த தண்ணியையும் இதோட சேர்த்து நல்லா blend பண்ணிக்கலாம். blend பண்ணியாச்சு. பாருங்க இதை திரும்பவும் அதே குக்கர்லேயே சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இது கூட கொஞ்சமே தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமே ஒரு 1/2 கப் அளவு சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஸோ ஜீனியை நம்ம கிண்ட கொஞ்சம் தண்ணி விடும். இதில் முக்கியமான விஷயம் தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும் அடி. பாருங்க ஜீனி கரைஞ்சதும் கொஞ்சம் தண்ணி ஆகிட்டு இது இன்னும் திக்காகணும். அது வரைக்கும் காய்ச்சலாம். பாருங்க இப்போ கொஞ்சம் திக்கா இருக்கு. இப்போ நம்ம ரெடியா வச்சிருந்த தேங்காய் பாலை இது கூட சேர்த்துடலாம். அவ்வளவுதான். இது கூட கொஞ்சம் கடப்பாசி போட்டு செஞ்சோம் அப்படின்னா புட்டிங் மாதிரியும் இருக்கும். அது மாதிரியும் ட்ரை பண்ணலாம். இது கூழ்ன்றதுனால நான் சேர்க்கல. பாருங்க இப்போ ரெடி ஆயாச்சு. இது அப்படியே நம்ம இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான். நிறைய ஆன்டிஆக்சிடென்ட் உள்ள ஹெல்தியான ராஜவள்ளி கிழங்கு கூழ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. Thanks for watching. Like, share and subscribe.